வணக்கம் நேர்களே. இந்த வாரம் ஒரு ட்ரன்கேட்டட் வீக்கு, 4 நாள் தான் ட்ரேடிங்கு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஹாலிடே இருக்கிறதுனால நமது சந்தைகள் இன்றைக்கே பார்த்தோம்னாக்க அதனுடைய ஏற்ற இறக்கத்தினை நம்மளால் உணர முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நிஃப்டி ஒரு ஸ்லைட்லி மார்ஜினலி ஹையர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 21 புள்ளிகள் அதிகரித்து 22,400லேயே முடிவடைந்திருக்கிறது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னாக்க ஒரு மார்ஜினல் சேஞ்சஸ். மிட் கேப்பில் 0.19% அண்ட் ஸ்மால் கேப்பில் 0.51%. பட் ஸ்மால் கேப் விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்க ஒரு 0.47% விழுந்திருக்கு. ஸ்லைட் டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். பட் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் ரேஷியோ பார்க்கும் பொழுது அட்வான்சஸ் 804, டிக்ளைன்ஸ் பார்க்கும் பொழுது 1482. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஓவராலாக நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தென் துறைகளை பார்க்கும் பொழுது எனர்ஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்க் டாப் கெய்னர்ஸ் டுடே. நாம் நேற்று கூறியது போல மீடியா, ஐடி, நிஃப்டி, ஆட்டோ டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏரிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், பவர் கிரிட், ஓஎன்ஜிசி, பாரத் பெட்ரோலியம், பஜாஜ் ஆட்டோ, கோல் இந்தியா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் பேங்க் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா ஏஷியர் மோட்டார், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அண்ட் எம்என்டம் டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பிரெத் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் டோஜி பேட்டர்னில் இருக்கிறதுனால அதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ப்ராடர் மார்க்கெட்டில் வந்திருக்கு. இது என்னத்தை குறிக்குதுன்னா ஒரு ஹையர் லெவலில் எவ்ரி ரைஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை எஸ்ஜிபிஎன் ஸ்டாக்ஸ் கிரீன் பார்த்தீங்கன்னாக்க 200 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் ஒன்று ஆர்டர் பிட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் எம்ஓஐஎல் பார்த்தோன்னா பிப்ரவரியில் பெஸ்ட் எவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுமாரி டாடா மோட்டார் சற்று முன் டீமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டி தனியாகவும் ப்ரைவேட் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் இவி எக்ஸட்ராலாம் வருது. ஸோ அதனால் ரெண்டாக போகுது. அதனால் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதனால் இதில் போய் இந்த ஃபர்தராக இந்த லெவலில் வாங்குறத விட டீமர்ஜ் ஆன பிறகு வாங்குவது பெட்டராக இருக்கக்கூடும். எதில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வாங்கும் பொழுது நன்கு இருக்கும். அதுபோல் இந்தியாவினுடைய சுகர் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னாக்க ஸ்லைட்லி லோவர் அக்டோபர் டு பிப்ரவரி. ஸோ அதனால் சுகர் ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை ஹிட்டாச்சி இன்ஜினியரிங், சிஐஇ ஆட்டோ, மேக்ஸ் ஹெல்த் கேர் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் ஒரு ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு லெவல்லையும் 1 ஹவரில் ஒரு 950க்கு ஒரு லோ வந்தது, மறுபடியும் 10:30 மணிக்கு ஒரு ஹை, எகைன் 11:15க்கு ஒரு லோ. ஸோ இதை மாதிரி மாற்றி 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 ஒரு ஒரு ரொம்பவே என்ன சொல்கிறது ஒரு அப்ரப்டாக, அதாவது அந்த குரங்கு கதையில் சொல்லுவாங்களே அந்த வேடவன் கிட்டக்க வர வர அது கையை மாட்டிக்கிட்டு அது எடுப்புமா பழைப்புமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி இன்றைய தினம் மார்க்கெட்டினுடைய மனநிலைமை இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூம் பார்த்தோம்னாக்க பிலோ ஆவரேஜாக இருக்கிறது. இந்த கரண்ட் மந்த் ஸ்டார்டிங் பார்த்தோம்னாக்க பட் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையோடு தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு இப்போ தேவை ஃபர்தர் நியூஸ் வித் புஷ். இந்த 22,400 22,400 புஷ் ஆச்சுனாக்க 22,600 22,700ங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அதுபோல் இந்த ஆசிலேட்டர்ஸ் லைக் எம்ஏசிடி அண்ட் ஆர்எஸ்ஐ பார்க்கும் பொழுது அது எல்லாமே டர்ன் டு பி அதை புல்லிஷ் ஆன் வீக்லி அண்ட் மந்த்லி பேசிஸில் இருக்குது. ஸோ இது ஒரு புறம். மறுபுறம் இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ப்ராஜெக்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது அப்சைடு டார்கெட் பார்த்தீங்கன்னாக்க 23,100 இந்த ஷார்ட் டேர்ம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அப்போ அதை எதிர்பார்க்கும் போது சப்போர்ட் என்ன அப்படின்னு வரும் இல்லையா. சப்போர்ட் பார்க்கும் பொழுது நிஃப்டிக்கு 22,200, பட் பொசிஷனல் சப்போர்ட்னு வச்சுருப்போம்ல அது பார்த்தீங்கன்னா 21,800. ஸோ இந்த லெவல் வரலையும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதனால் நாளைய தினம் நமது சந்தைகளில் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். க்ளோசிங்கில் நெகட்டிவ் க்ளோசிங் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.